நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாகேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய், சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி, நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி, ஓரூரும் மொழியாமை ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது, ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும், தார்கமள் பூங்காந்தளந்தோட் குமரனொடும், மணிசிங்காதனத்து மேவி சீர் பரவுவார் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும், வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பான். சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன், பத்தி தருநாதன் பரநாதன், முத்தி பெருநாதன் ஞானப்பிரகாசன், உண்மை தருநாதன் நம் குருநாதன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எமையாளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். தர்மயாதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பாடி செய்த சிவபோகசாரம் என்ற ஞான சாத்திர நூலை வான்மியூர் மருந்தீச்சரத்திலே மாதாந்திர தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே ஆச்சாரியருடைய அருளை பெறப்பெற்றதால் தாம் அடைந்த பெரிய பேற்றை எடுத்து சொல்லி, உலகியலில் உழலக்கூடியவர்களை விடவும் தான் அடைந்திருக்கும் அந்நிலை எப்படி உயர்வு பெற்று விளங்குகிறது என்பதை பாடி வரக்கூடிய கட்டத்தில் சென்ற வகுப்பிலே நாம் 48வது பாடலை சிந்தித்தோம். ஈசன் அடியில் இருக்கையிலே எங்கெங்கும் ஈசனடி தேடி இழைத்தேனே, பேசரிய பொற்பதத்தன் செங்கமலப் பொற்பாதன் தன்னுடைய நற்பதத்தை காணா முன்னான் என்ற பாடலை சிந்தித்தோம். ஆச்சாரியருடைய சிறப்புகள் பேச அரிதானது என்றும், அவருடைய திருவடியின் பெருமைகளை பேசுதல் எளிமை இல்லை என்பதையும் சொல்லுகிறார். ஆச்சாரியர்கள் எளிவந்த பிரானாயினும் அவர்களினுடைய சிறப்பை பாடத் தொடங்குகிறேன் என்று சொன்னால் அது அளவிலே அதிகப்பட்டிருப்பதால் பேசி முடிக்க முடியாத சிறப்பு. எழுதும்போது ஒரு உயர்வு நிகழ்ச்சியாக சொல்லுவது, இந்த தலைப்பை பேச புகுந்தால் பாரதமாம் அப்படின்னு எழுதுவாங்க. இந்த ஒரு தலைப்பை பேசணும்னு சொன்னால் இன்னொரு மகாபாரதம் எழுதினார் போல பேசணும், அவ்வளவு சொல்லும் பெருமை இதற்குண்டு என்று பேச புகுந்தால் பாரதமாம் அப்படின்னு ஒரு சொற்றொடராலே அது ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா இதை விடவும் இன்னும் அதிகம் பேசணும், ஆனால் அவர்கள் குறைத்துத்தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பொருளில் கொள்ள வேண்டும். இவருடைய பெருமையை பேசுவதற்கு ஆதிசேஷனாலும் முடியாது என்பார்கள். நான் 2 நாக்குகளாக 1000 தலைகளிலே 2000 நாக்குடைய ஆதிசேஷன் கூட இவர் பெருமையை பேச முடியாதே என்றெல்லாம் இதெல்லாம் உயர்வு நிகழ்ச்சியாக சொல்லுவது. அப்படி அல்லாது ஆச்சாரியருடைய பெருமை பேசுதல் என்பது மிகவும் அரிய செயல். அவ்வளவு பெருமைகள் இருக்கு. அடியேனை அவர் ஆண்டு கொண்ட விதமும் வழிநடத்திய விதமும் நேர்த்தி செய்ததெல்லாம் எப்பேற்பட்டது என்று அவருடைய பெருமையை சொல்லி, அவருடைய திருவடிகளிலே தாம் ஈடுபட்டு அதுவே தமக்கு போக்கிடமாக கொண்டு இருந்த காலத்தில் அங்கேயே சிவமாய் பெருமான் காட்சி தந்த சிறப்பை சொல்லி, இது இவ்வளவு எளிமையாக ஆச்சாரியர் திருவடிவாரத்திலே கிடைக்கவிருக்க இதை விடுத்து எங்கெங்கோ தேடி இழைத்தேனே என்று கீழே பாடலிலே சொல்லியிருந்தார். ஆச்சாரியருடைய அந்த திருவடி சம்பந்தத்தால் ஞானம் என்னும் ஒரு வாளை உருவி தம்மோக்கு ஏற்பட்டிருந்த பந்தங்களை எல்லாம் வீசி வெட்டி தள்ளி அதிலே ஞானம் பிறக்கும்படியாக செய்து, அந்த ஞானத்தினால் தான் அடைந்த பேற்றை மேலே சொல்லவிருக்கிறார். 49வது பாடல். நற்பதம் சேர் ஆரூரின் ஞான பிரகாசன், எந்தை தற்பரனோர் ஞான வாழ் தந்தானே, சொற்பனத்தும் காரார் மரளி அயன் கண்ணனுக்கும் அஞ்சேனை யாராலும் என் செய்யலாம். என்னை வெல்லுதற்கு அரிதாம், வெல்லவே முடியாது. யார் வந்தாலும்
என்னை வெல்லுதல் முடியாது என்ற நிலையில் இருத்தி சொல்லக்கூடியது. நற்பதம் சேர் ஆரூரின் ஞான பிரகாசன் எந்தை தற்பரன் ஓர் ஞானவாள் தந்தானே. நற்பதம் சேர் ஆரூரின் ஞான பிரகாசன் என்று சுவாமிகள் சொல்லுவதிலே ஆரூருக்கும் அந்த நற்பதம் சேர் என்கிற பதம் பொருந்தி வரும், ஞான பிரகாசருக்கும் பொருந்தி வரும். நற்பதம் சேர்ங்கிறது பொதுவாக சொல்லக்கூடிய பெருமை. இந்த சிவபோகசாரம் பாடும் காலத்திலே கமலை ஞானப்பிரகாச பரமாச்சாரியருடைய திருவடிவாரத்தில் இருந்து அடைந்த சிறப்புகளைத்தான் குருஞான சம்பந்த பரமாச்சாரியர் பாடி வருகிறார். அப்படி அவர் சொல்லி வரும் காலத்தில் ஆரூரில் ஞானப்பிரகாசன் என்று கமலை ஞானப்பிரகாசருடைய பெருமையை பேசும்போது நற்பதம் சேர் ஆரூரின் ஞானப்பிரகாசன் என்பதினால் தன் நற்பதம் என்பதை ஆரூரோடும் சேர்க்கலாம், ஞானப்பிரகாசரோடும் சேர்க்கலாம். ஆரூரின் நற்பதம் சேர் ஞானப்பிரகாசன் என்று எடுத்துக்கொண்டாலும் பொருள் கொள்ளலாம். திருவாரூர் திருத்தலம் சொல்லனா பெருமையுடையது. ஆச்சாரியர்கள் அதிகமாக மண்டி கிடந்தது. மூவர் முதலிகள் இதுதான் சிவலோகம் என்று அடித்து பாடிய சிறப்பு. பெருமான் தேவர்க்கும் அரியனாய் அடியவர்களுக்கு எளியனாய் காட்சி தரக்கூடிய திருக்கோயில். தேவாதி தேவர்கள் கூட வந்து சேர்ந்து தரிசிப்பதற்கு இயலா தன்மையோடு ஓடி ஓடி சென்று தரிசிக்கக்கூடிய திருக்கோயில். அதனால்தான் தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் என்றார் அப்பர் சுவாமிகள். நான்முக பிரம்மனும் திருமாலும் வந்து தேரோடிய அந்த திருவாரூர் வீதிகளிலே எம்பெருமான் எங்குற்றான் எங்குற்றான் என்று பெருமான் திருநாமத்தை சொல்லிக்கொண்டு ஓடி ஓடி தேடி தரிசித்தார்கள் என்றால் அவர்களுக்கு அரிதான பெருமான். ஆனால் நம்மிடையே ஒருவனாய் கலந்திருக்க வேண்டி தானும் ஆரூரை அடைய வேண்டி இந்திரலோகத்து போகங்களை எல்லாம் தியாகம் செய்து துறந்து இங்கே எழுந்தருளி அடியவர்களுக்கு எளியனாக காட்சி தந்து யாராலும் அறிந்து கொள்ள முடியாத ஒப்புயர்வில்லா ரகசியத்தை நாடி வரும் அடியவர்க்கு அவர்களுடைய பாத்திரம் அறிந்து உபதேசம் செய்விக்கக்கூடிய பெரும் வள்ளலாக அவர் இருக்கிறார். கருணாகர தொண்டைமான் என்று அவருக்கு ஒரு திருநாமம் உண்டு. கருணையிலே இவரை போல அரசு செய்பவர்கள் யாரும் இருக்க முடியாது. அரசர்களுடைய கருணை என்று ஒரு பட்டியலிட்டால் அளவில்லாத கருணை அரசர்கள் செய்யலாம், ஆனால் அவர்களை கேட்பார் இல்லை. ஒருவர் பேரிலே அவர்கள் கருணை கொண்டு விட்டால் எத்தனையும் செய்யலாம். ஆனால் அந்த கருணை செய்பவர்களுக்குள்ளே எல்லாம் தனித்துவமாக இவரை போலே கருணை செய்ய முடியாது, வேறு எந்த அரசராலும் இவரை போல் கருணை செய்ய முடியாது என்னும்படிக்கே கருணாகர தொண்டைமான் என்றெல்லாம் திருநாமம் இருப்பதினாலே இவர் இருக்கக்கூடிய அந்த இருப்பை கொண்டாடும் விதத்தில் நற்பதம் சேர் ஆரூர் என்று எடுத்துக்கொண்டால் எந்நிலையவராயினும் எத்தன்மையராயினும் அவரை தடுத்தாட்கொண்டு உயர்த்தக்கூடிய சிறப்பு திருவாரூர் திருத்தலத்திற்கே உண்டு என்ற நிலையில் ஆரூரின் பெருமைகளை நற்பதம் சேர் ஆரூர் என்று கொள்வதாக கொள்ளலாம். மற்றொன்று வேறெங்கும் இல்லா சிறப்பாக பெருமான் தன்னுடைய சுயம் திருவடியை காட்டித்தரக்கூடிய சிறப்பு இந்த திருத்தலத்தில் தான். நற்பதம் என்பது ஆரூர் பெருமானுடைய திருவடி தாமரைகளை என்று எடுத்துக்கொண்டால் இடா பிங்களா நாடிகள் போலே சுவாமியினுடைய வலது திருவடியும் அம்பிகையினுடைய இடது திருவடியும் இருவரும் இயைந்து ஐக்கியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முருகப்பெருமானுடைய திருவடிகளையுமாய் மூவருமாய் காட்டித்தரக்கூடிய அந்த சிறப்பு. 3 பேருடைய திருவடினாலும் கணக்கு பண்ணினா 4 பாதங்கள் தான் தெரியும். நான் சுவாமியினுடையது ஒன்றும் அம்பிகையினுடையது ஒன்றும் முருகப்பெருமானுடையது 2. அப்போ இருவரும் இயைந்தால் முருகப்பெருமானுடைய சம்பவம் என்ற அளவிலே கொள்ளுகிறோம். அப்போ ஞானஸ்கந்தனாக முருகனை சொல்லற்கரிய ஞானம் அது. அதனால் தான் ரொம்ப கடினமாக இருந்து தான் அதை பார்க்க முடியும். பலகாலம் செய்த தவத்தின் பயனாக அங்கே ஞான வடிவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை திருவாரூர் திருத்தலத்திலே வருடத்தில் 2 நாட்கள் சில மணி காலம் மட்டும் தரிசிக்கும்படியாக வைத்திருக்கிறார்கள். சுவாமிக்கும் அம்பிகைக்கும் நடுவே வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை அந்த 2 நாட்களிலே பங்குனி உத்திரத்திலும் ஆறழி திருவாதிரை திருநாளிலும் தரிசிக்கக்கூடிய சிறப்பு. அப்போ நற்பதம் சேர் ஆரூர் என்பது ஞானஸ்கந்தனாக முருகப்பெருமானுடைய திருவடியை காட்டி கொடுத்து ஞானத்தால் நம்மை தீண்டி உய்வு தரக்கூடிய பெருமை அதை சொல்வதாக கொண்டால் பாத தரிசனம் வழங்கக்கூடிய சிறப்பை கருத்தில் கொண்டு நற்பதம் சேர் ஆரூர் என்பது நம்மை உயர்ந்த பதத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது, சிவஞானமாகிற உயர்ந்த பதத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது என்ற நிலையிலே. அதனால்தான் முருகப்பெருமானை சிவபெருமானுடைய ஞான வடிவம் என்றுதான் கொள்ளுகிறோம். ஞானஸ்கந்தர் அவர். பெருமானுடைய ஞானமாகிற அருள், அறிவு திருவருள், பேரருள் அது முருகப்பெருமான் வடிவமாக இருக்கிறது. அதனால்தான் அருமுக சிவனாய் இருந்து அவர்தான் சுவாமிக்கு உபதேசம் செய்து சிஷ்யபாவனை எப்படி இருக்கணுங்கிற கேள்விக்கு விடை சொல்லணும்னு சுவாமி முயன்றார். சிஷ்யராக இருக்கிறது எப்படின்னா அதுக்கு ஒரு குருநாதர் இருக்கணும் இல்லையா? அதற்கு தகுதியாகன்னு பார்த்தா சிவஞான வடிவனாக முருகப்பெருமானை காட்டி அவரை ஆச்சாரிய பீடத்தில் அமர்த்துவது போல் அமர்த்து தான் சிஷ்யராக உட்கார்வது போலே அமர்ந்து பாவனையாக கேட்பது போலே அறியாத ஒன்றை கேட்பது போலே கேட்டு மகிழ்ந்தார்னு சொல்லப்படுகிறது. அப்படி சிவஞான வடிவம் முருகப்பெருமான் அந்த ஞானஸ்கந்தனை காட்டித்தரக்கூடிய தலம். அதனால் நற்பதம் சேர் ஆரூர் அங்கே இருக்கக்கூடிய ஞான பிரகாசர் இது ஒன்று.
அந்த நற்பதம் சேர் என்பதை ஞானப்பிரகாசர் என்ற பதத்தோடு சேர்த்து கொண்டால் ஆரூரின் நற்பதம் சேர் ஞானப்பிரகாசன். எங்கெங்கோ அலைந்து இளைத்தேனேன்னு கீழே பாடல்ல சொல்லியிருக்கார். ஈசன் அடி இங்கிருக்க எங்கெங்கோ தேடி இளைத்தேன்கிறார் இல்லையா? அந்த இளைப்பெல்லாம் தீர திருவாரூர் திருத்தலத்தில் கமலை ஞானப்பிரகாசரை அடைந்து அவர் திருவடிகளை கதியாக பற்றி இவரும் இங்கேத்தான் இது கிடைக்குதுன்னு சுவாமி காட்டி கொடுக்கத்தான் வந்து சேர்ந்தார். இவர் தேடிக்கொண்டு திரிந்தாரான்னா இல்லை, ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதாரம் செய்தார். அங்கிருந்து தாய் தந்தையரோட மதுரை தலத்திற்கு சென்று சுவாமி தரிசனத்திற்காக சென்றபோது தாயும் தந்தையரும் உடம்பிற்கானவர்கள்தான், இந்த சம்பந்தம் உடலோடு கூடிய சம்பந்தம், குடல் தொடக்குத்தான் இது, இதனிலும் மேம்பட்டது உயிரோடு பட்ட சம்பந்தம் என்று அந்த உயிருக்கு உறுதிப்பொருளாய் தாயும் தந்தையுமாக இருப்பது ஆலவாய் அண்ணலும் அங்கையர்கண்ணி அம்பிகையும் என்று கொண்டபடியால் அந்த திருத்தலமே தமக்கு இல்லமாய் கருதி தாயும் தந்தையும் விடைபெற்று செல்லும்படியாக செய்து மதுரை நகரிலே சோமசுந்தர பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருந்த போது கண்ணிக்கினிய பொருளாக சோமசுந்தர பெருமான் ஸ்படிகலிங்க வடிவமாக அவர் கைகளுக்கு வந்து சேர அவரை எங்கனம் வழிபாடு செய்வது, அவருக்கு வழிபாடு எப்படி செய்வது என்று தெரியாமல் பெருமானிடத்தை விண்ணப்பம் வைத்தபோது ஆரூர் திருத்தலத்திற்கு வரும்படியாக பணித்தார். எப்படி தில்லையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழைத்தாரோ அதுபோலே இந்த சிவபூஜை மகத்துவத்தை அறிய வேண்டுமானால் நீ திருவாரூருக்கு வா என்று சுவாமிகள் கட்டளையிட்டு அங்கே சித்தீச்சரத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதியிலே சிவயோகத்திலே கூடியிருந்த கமலை ஞானப்பிரகாசரை காட்டிக் கொடுத்தார். இவரும் அதன்படியே மதுரையிலிருந்து சொக்கநாதரை எழுந்தருளச் செய்து கொண்டு திருவாரூர் திருத்தலத்தை அடைந்து சித்தீச்சரம் சன்னதியிலே கமலை ஞானப்பிரகாசர் திருவடிகளிலே தாய்ப்பசுவை கண்ட கன்று போலே மகிழ்ந்து அவர் திருவடிகளிலே விழுந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பாவனை இப்படித்தான் சுத்தி நமக்கு வருகிறது. அப்போ நற்பதத்தை ஞானப்பிரகாசனிடத்தே கண்டேன் என்பது சிவலிங்க மூர்த்தமே கைக்கு வந்தாலும் அதை பூஜிப்பது எவ்வாறு என்பதை காட்டிக் கொடுக்கணும் இல்லையா? சிவபூஜையை தவிரவும் உலக உயிர்கள் உய்வதற்கு வேறு உபாயம் இல்லையே. அதனால் தான் சிவபூஜையினுடைய சிறப்பை பறக்க பேசுகிறது திருமுறைகளும் சிவாகமங்களும் ஏனைய சாத்திர நூல்களும். சிவபூஜையை விடவும் உய்வு பெறுவதற்கு வேறு உபாயம் இல்லை. உயிர்களுக்கெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிகழ்ச்சி சிவபூஜை என்பது. உயிர்கள் பெருமானோடு தொடர்பு கொள்ளுவதற்கான ஒரு சாதனமாக அது இருப்பதாலே அவருடைய திருமேனியை தீண்டி வழிபாடு செய்யும் போது, ஆன்மார்த்த பூஜை செய்யும் போது பெருமானோடு ஒரு தொடர்பே ஏற்படுத்தக்கூடியதாக, அப்போது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நேரடியே எம்பெருமானிடத்தை உரையாடுவது போன்ற ஒரு சம்பாஷணையாகத்தான் அங்கே அந்த சிவபூஜையே ஏற்படுகிறது. அப்படி அவரோடு நாம் இருக்கக்கூடியதாய் ஏகாந்தமாக உயிரானது தன்னை படைத்தவனாய் தனக்கு பதியானவனுடைய திருவடியை பற்றி இருக்கக்கூடிய ஒரு காலம் போலே ஆனது சிவபூஜை. அதனால் அதை ஏற்படுத்தி கொடுத்தவர். அதனால் நற்பதம் சேர் ஞானப்பிரகாசன். பெருமானை கைக்கு வந்த பொருளாய் பார்த்தாலும் உள்ளங்கை நெல்லிக்கணியாக பெருமான் கைக்கு வந்தாலும் அவரை பூஜிக்கக்கூடிய சிறப்பை, சிவபூஜை தாத்பரியத்தை பழகுவதற்கு திருவாரூரிலே கமலை ஞானப்பிரகாசரை பார்க்கும்படியாக மதுரை சொக்கேச பெருமான் அனுகிரகம் செய்ய இவர் இங்கே எழுந்தருளி கமலை ஞானப்பிரகாசருடைய திருவடிகளை பற்றி கொண்டார். அதனால் நற்பதம் சேர் ஞானப்பிரகாசன். அவர் கமலை என்ற திருவாரூர் திருத்தலத்திற்கு ஆச்சாரியராக எழுந்தருளி இருந்தபடியால் ஆரூரின் நற்பதம் சேர் ஞானப்பிரகாசம். அப்போ திருவாரூரும் நற்பதம் சேர்க்கும், ஆரூரின் கண் ஞானப்பிரகாசருக்கும் நற்பதம் சேர் என்பது பொருந்தி வரும். அப்படி நற்பதம் சேர் ஆரூரின் ஞானப்பிரகாசன். அவர் யார்? எந்தை என்றார். யார் இவர் என்று கேட்டால் என்னுடைய தந்தை என்றார். அப்போ குடல் தொடக்காக தன்னுடைய உடம்பிற்கு ஒரு உற்பத்தியாக இருந்த தந்தை அவர் ஒருவர். அவரை மிக இளைய பிராயத்திலேயே துறந்து தாய் தந்தையரை விடை கொடுத்து அவர்களை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு செல்லும்படியாக சொல்லிவிட்டு தாம் மதுரையிலேயே தங்கினார். உயிருக்கு ஆதார பொருள் சுவாமி என்று நம்பினார். ஆனால் அந்த சொக்கநாத பெருமான் இவரை கமலை ஞானப்பிரகாசரிடத்தை காட்டி கொடுத்து, நானும் இல்லை, உன்னுடைய அறிவுத்தந்தை திருவாரூரிலே இருக்கிறார்னு தந்தையான ஸ்தானத்திலே அவரை காட்டி கொடுத்தார். தந்தை மகற்கு ஆற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்புச் செயல் என்பது வள்ளுவத்தேவ நாயனாருடைய வாக்கு. அந்தபடிக்கு அவையத்து முந்தியிருப்புச் செயலை செய்தவர் உள்ளபடியே உடல் கொடுத்த தந்தையா அல்லது உயிருக்கு அதிபதியாக இருக்கும் பெருமானான்னு கேட்டால் கமலை ஞானப்பிரகாசர் தான். அவரோடு தானே பந்தப்பட்டார். அவரிடத்தே தான் பந்தமே ஏற்பட்டது. அதனால்தான் அவர் இவருக்கான ஞானபூர்த்தி ஏற்பட்டு விட்டது. நீ மாயூரத்திற்கு ஈசான்யத்தில் வில்வமனக்காடாக இருக்கக்கூடிய தருமபுரத்திற்கு சென்று அங்கே தருமபுரீஸ்வரராக இருக்கக்கூடிய சிவபெருமானை அகத்தியர் வழியிலே வந்தவர்கள் பூஜித்து வருகிறார்கள். அவர்களுக்கு விடை கொடுத்து அங்கே திருமணம் அமைத்து கொண்டு சைவ நிர்வாகம் செய்து வரும்படியாக, உபதேசம் செய்து வரும்படியாக பணித்த போது கதறி அழுதார் இல்லையா? உங்களை விட்டு எப்படி பிரிந்து செல்வேன் இல்லையா? ஒரு 8-10 வயசிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலேருந்து மதுரைக்கு வந்து தாய் தந்தையருக்கு விடை கொடுத்து அனுப்பியவராகவே வைத்துக் கொள்வோமே. ரொம்ப இளமை பிராயம், 15 வயது கூட இருக்கட்டுமே.
அந்த வயதிலே பெற்ற தாய் தந்தையரை பிரிவதற்கு எந்த சிரமமும் பாராதவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தவர். அதிலேருந்து ஒரு 6-7 வருஷமான ஆயிருக்கணுமா, அத்தனை சாஸ்திரங்கள் எல்லாம் கற்று தேர்ந்து ஆச்சாரியரோடு இருந்து அந்த பிராயத்தில் அவரை விட்டு பிரிவதற்கு வருந்தினார். மதுரையிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு விடை கொடுத்த போது மீண்டும் உங்களை வந்து பார்க்கும்படியாகலாம் எந்த கணக்கும் இல்லை. ஆனால் திருவாரூரிலேருந்து தர்மபுரத்திற்கு போகிறதுக்கு அத்தனை தூரத்திற்கு அவர் அழுது துடித்தார். இப்படி உம்மை விட்டு நான் எப்படி பிரிந்திருப்பது, ஆச்சாரியரை விட்டு பிரிந்திருக்கவும் முடியுமோ என்று கதறினார். அப்போதுதான் தாமே சொல்லி தேறிக்கொண்டார். கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டதுண்டோன்னு கேட்டார். ஒரு எருதின் பேரிலே பொதியை அதற்கு உடைமையானவன் ஏற்றினால் இன்னைக்கு இவ்வளவு தான் முடியும், இதற்கு மேலே நான் ஏற்றிக்கொள்ள மாட்டேன்னு தன்னிச்சைப்படி சொல்லக்கூடிய கருத்து அந்த பொதி ஏற்கக்கூடிய அந்த எருதுக்கு உண்டா? கிடையாது. சுவாதந்திரியம் கொஞ்சமும் கிடையாது ஆச்சாரியர் முன்பாக என்னும் போது அவர் சேர்னா சேர்ந்திருப்பது, பிரிந்திருக்கணும்னா பிரிந்திருப்பது. இங்குத்தை என்று சொன்னார் அங்கே இருப்பது, அங்குத்தைன்னு காட்டி கொடுத்தாருன்னா அங்கே போய் இருப்பது. அண்மை செய்மை எவ்வளவுங்கிறதை ஆச்சாரியர் தான் நிர்வாகம் பண்ணுறார். அதனால் ஒருவாறு தேறி இந்த பாடலை விண்ணப்பமாக வைத்து அப்போதான் ஆச்சாரியர் குருவாரம் தோறும் வந்து நம்மை தரிசிக்கலாம்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்க, வியாழக்கிழமைகளிலே ஆச்சாரியர்களை கொண்டாடக்கூடிய குருத்துவத்திற்கு சிறப்பு தரக்கூடிய குருவார தினத்திலே வாரந்தோறும் தருமபுரத்திலிருந்து நடந்து திருவாரூருக்கு எழுந்தருளி அவரை தரிசித்து சென்றார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி எழுந்தருளி தரிசித்து சென்றார். அப்படி ஒரு குருவாரத்தன்று வந்தபோதுதான் கமலை ஞானப்பிரகாசர் பரிபூரணம் கூடினார் என்ற செய்தியும் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. குருவாரந்தோறும் வந்து நம்மை தரிசிக்கலாம்னு சொன்ன அவர் எங்கேன்னு கேட்டு அழுது அவர் புரட்டக்கூடியதை தான் பார்க்கிறோம். அப்படி ஒரு ஆச்சாரிய பிரதிபத்தி இவரிடத்தே அந்த ஞானப்பிரகாசன். அதனால் எந்தை என்கிறார். என் தந்தையை போலே பார்த்து கொண்டவர், தந்தையரை போலே பார்த்து கொண்டவர். அன்றைக்கு மதுரையிலிருந்து தாய் தந்தையருக்கு விடை கொடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அனுப்பி வைத்த பிறகு தாய் தந்தையர்கள் என்ன ஆனார்கள்ங்கிற பிரச்சனமே கிடையாது. அதை பற்றி ஒரு பிரசித்தியும் இல்லை, என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கேயோ உற்ற தந்தையாக தான் கருதியது கமலை ஞானப்பிரகாசரை. அவரையே எல்லாமுமாக பற்றி கொண்டபடியால் தந்தைக்கும் மகனுக்குமான பிணைப்பு போலே இருவருக்குமாக ஏற்பட்டிருந்தது. அந்த பிணைப்போடு கூடித்தான் அவர் ஞானப்பிரகாசரை தரிசித்தார். அதனால் அவரை சொல்லும் போது ஞானப்பிரகாசன் எந்தை என்றார். அவர் தற்பரன், ஓர் ஞான வாழ் தந்தானே. இவ்வளவு தூரத்திற்கு அவரை கொண்டாடுகிறீர்கள், நற்பதம் சேர்ப்பித்தார்னெல்லாம் சொல்றீங்களே, அது எப்படி ஆனது? உங்கள் தந்தையாக நீங்கள் கொண்டாடக்கூடிய ஞானத்தந்தையாக விளங்கக்கூடிய கமலை ஞானப்பிரகாசர் உங்களுக்கு நற்பதத்தை எவ்வாறு தந்தார்னு கேட்டபோது ஓர் ஞான வாழ் தந்தானே என்றார். ஒரு வாழ் ஒன்றை எனக்கு கொடுத்தார். இது ஏதோ யுத்தம் செய்வதற்கான போருக்கு கொண்டு போய் சுழற்றக்கூடிய கூர்மையான வாழ் இல்லை, இது ஞானம் என்னும் ஒள்வாள், ஒளிபுருந்திய வாழ், ஞானமாகிற வாழ். இது எதை வெட்டி கொல்லும்னு கேட்டா பாச பிணிப்பை, அதனால் ஏற்படக்கூடிய அறியாமையை, அது ஏற்படுத்தக்கூடிய ஆணவாதி மலங்களை எல்லாம் வெட்டி தள்ளக்கூடியது. அது அடர்ந்து படர்ந்திருக்கு, அதனுடைய நுனி எங்கே தொடங்குகிறதுன்னு சொல்லக்கூட முடியலை. அவ்வளவு தூரத்திற்கு அது கொடி போலே பட்டு 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 ஒன்றோடொன்று பின்னி பிணைத்து அடர படர்ந்திருக்கக்கூடிய அறியாமை, அந்த பாசத்தை, அதுவும் பாசம் தானே. சில சமயங்களில் ஒரு தரையோடு இருக்கக்கூடிய கொடி, அடர்ந்து படர்ந்திருக்கக்கூடிய ஒரு கொடிக்குள்ளே போய் கால் சிக்கிக்கிட்டாலும் வெளில வர்றதே கொஞ்சம் சிரமமாயிடும். ஏன்னா அடுத்த அடி அந்த கொடியிலேயே வைப்பீங்க. இந்த காலம் எடுக்க முடியாது, அந்த காலம் எடுக்க முடியாமல் படர்ந்திருக்கக்கூடிய ஒரு கொடி, அவ்வளவுதான். அது ஏதோ தரையில் படர்ந்திருக்குன்னு நினச்சிப்போம். ஆனால் அதிலே போய் கால் சிக்கி கொண்டால் இல்லை பிழைத்தே. வட திருமுல்லை வாயில் திருத்தல புராணமே அதுதானே. அந்த அரசன் யுத்தத்திற்காக போகும்போது திருமுல்லை வாயிலை கடக்கும் போது முல்லை கொடியினுடைய அந்த அடர்த்தியினுள்ளே யானையினுடைய கால் போய் சிக்கிக்கொண்டு வர முடியாமல் தானே தவிப்பார். ஒரு யானைக்கினுடைய பலம் கூட அடர்ந்த கொடியினிடத்தை போய் சிக்கிக்கொண்டால் அந்த படிக்கு நமக்கும் இந்த சம்சாரமாகிறது. அது படர்ந்து பறந்து படர்ந்து இருக்கக்கூடிய அடர்த்தியான கொடி போன்றது. அதை நான் வெட்டி தள்ளணும்னா அதற்கு கூர்மையான ஒரு வாழ் வேண்டும். அந்த அறியாமையை அகற்றக்கூடியதாய் ஞானவாள் ஒன்றை எந்தை ஞானப்பிரகாசன், நற்பதம் சேராரூரின் ஞானப்பிரகாசன் நமக்கு வழங்கினான். எப்படி அவரால் அது முடிஞ்சதுன்னா தத்பரன் என்கிறார். தத்பரன் என்று அவருக்கு ஒரு பெயரை சொல்லுகிறார். நான் ரொம்ப உயர்ந்தவர், தானே பரன், ததா தானே பரனாக இருக்கக்கூடியவர், அவரே சாட்சாத்தாக பெருமான் வடிவம். அதனால் தத்பரன். தத்பரன் ஓர் ஞான வாழ் தந்தான். ஓருங்கிறதுல அது சிறப்பு ஒருமை. அது இது மாதிரி இன்னொரு வாழ் இல்லை.
இந்த மாதிரி இன்னொரு வாழ் இல்லை, ஓர் ஞான வாழ் ஒன்று தான் அது இருக்குது. ஆணவாதி மலங்களை அகற்றுவதற்கு சிவஞானமாகிற ஒரு வாழ் இருக்கு. அதை அருத்திரத்திலே தீட்டி கூர்மை ஏற்றி கொடுத்திருக்கிறார். தியாகராஜ பெருமான் சபையிலே அவர் மகாராஜராக இருப்பதினாலே ராஜ சின்னங்களுக்குள்ளே ஒன்றாய் கருதப்படும் அஸ்திரங்கள் 2 இருக்கும். வாழ் 2 வச்சிருப்பார் சுவாமி. ஒன்று ஞானகட்கம் என்றே அதற்கு பேர். அந்த ஞான வாழைத்தான் இங்கே சொல்கிறேன். இதுவும் திருவாரூருடைய தனித்துவம். இந்த எம்பெருமானை சைவ குல முதல் என்று நாம் கொண்டாடுவதற்கு காரணம், சிவனடியார் பெருமக்களுக்கு சகலவிதமான ஏற்றத்தையும் கொடுப்பவர் அவர்தான். சிவஞானம் சிவஞானம் என்று நாம் ஆசைப்பட்டால் அதை நேரடியாகவே அறியாமையை வெட்டித் தள்ளுவதற்கு ஒரு வாளை தருகிறேன் அந்த ஞானகட்கத்தை தம்முடைய சபையிலே எழுந்தருளச் செய்தே காட்சி தருவார். மற்றொன்றுக்கு வீரகட்கம் என்பது பெயர். அது இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் அதை சமாளிப்பதற்கு தேவையான பலத்தை கொடுக்கக்கூடியது வீரகட்கம். ஏன்னா படக்கூடிய பாடு ஒவ்வொன்றையும் பெருமான் அருளாலே அந்த வீரத்தன்மையோடு கூடி, அந்த அருள் தான் அங்கேயும், அது வீரமாய் வந்து நம்மை காத்து தருவதன்றி வேறு என்னத்தை செய்து கொண்டு நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய யுத்தங்களை எல்லாம் எப்படி செய்வது? சம்சாரத்தோடு ஏற்படக்கூடிய இந்த யுத்தங்களை எல்லாம் தகிக்கணும்னா அதற்கு வீரவாளையும், இதன் பேரிலே பற்று நீங்குவதற்கு ஞானவாளுமாக வீரவாள் ஞானவாள்னு 2 கட்கங்களை, வீரகட்கம் ஞானகட்கம்னு 2 வாளோடு பெருமான் எப்போதும் காட்சி தருவார். எங்கே சென்றாலும் அந்த 2 வாளோடு தான் செல்லுவார். அவர் சபையிலே எழுந்தருளும் போது அவர் முன்பாகவே இந்த 2 வாளும் அமைக்கப்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் சுவாமியினுடைய தனித்துவம், திருவாரூர் பெருமானுக்கே தனித்துவமானது. அதில் ஞானவாளை அடியனிடத்தை கொடுத்தார்னு. அதில் ஞானவாள் கமலை ஞானப்பிரகாசர் நமக்கு கொடுத்தார். அப்போது ஆரூர் பெருமானிடத்தை இருக்கக்கூடிய ஞானவாளை ஞானப்பிரகாசர் எப்படி எடுத்து கொடுத்தார்னா 2 பேரும் ஒன்று தானே, 2 பேரும் ஒன்று தானே. அந்த பெருமான் கோயிலில் சபைக்குள்ளே இருப்பார், இவர் தம்முடைய திருமாளிகையிலே நம்மிடத்தை பேசுவார். அவர் பேச மாட்டார், எங்கள் சுவாமி பேசுவார். அதே ஆரூர் பெருமான் இவர் மூலமாக அடியனிடத்தை பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த ஞானவாளை இவர் அடியனுக்கு பெற்று தந்தார். அந்த ஞானவாள் அதை பேர்பட்டது ஓர் ஞானவாள். உலகில் ஒன்று தான் அப்படி இருக்கு. அந்த மாதிரி இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு வாழ் கிடையாது. அதனால் அந்த சிறப்பு அங்கே ஓர் ஞானவாள் தந்தானே, அதை கொடுத்தார். ஞான வாளை அடியன் கையிலே கொடுத்தார். அந்த வாளை வைத்துக்கொண்டு என்ன யுத்தம் பண்ணினீரான்னு கேட்டால், ஓ பெரிய யுத்தம் எல்லாம் பண்ணினேன். யாரோடு தெரியுமா? சொற்பனத்தும் காரார் மரளி அயன் கண்ணனுக்கும் அஞ்சேனை. கையில் ஒரு பெரிய கூர்மையான ஆயுதம் இருந்துட்டுனா பயம் இல்லாமல் கொஞ்சம் போகலாம். இந்த மாதிரி ஒரு ஆயுதம் இல்லைன்னு கூர்மையாக ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டா ராத்திரி வேளையில் தனியாக பிரயாணம் பண்ணா கூட பண்ணலாம். ஏதோ தற்காப்புக்கும் ஏதோ ஒன்று கையில் இருக்குதுன்னு ஒரு தைரியம் இருக்குது. அந்தபடிக்கு அடியனுக்கு இந்த உலகத்தினுடைய இயல்பை அறிவித்தவர். இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து அடியனை காத்து கொள்வதற்கு அருள் என்னும் ஞானவாள் ஒன்றை தந்தார். சிவனருளாகவே சிவஞானமாக ஒரு வாழ் தந்தார். அந்த வாளை கொண்ட பிறகு யாருக்கும் அடியன் பயப்படலை. யாருக்கெல்லாம் நீங்கள் பயப்படலை, யாருக்கெல்லாம் நாம் பயப்படுறோம், யாருக்கெல்லாம் அவர் பயப்படலைன்னா ஒரு பட்டியல் தருகிறார். காரார் மரளி, மரளினா யமன். யமன் காரார் மரளி என்பதால் அந்த கருமையான உடம்புடைய யமன், நல்ல மழை மேகம் போலே இருக்கக்கூடியவன், கருத்த தேகம். அதை சொல்லுவதற்கு காரணம் என்னமோ அந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் பயம் தரக்கூடியதான ஒரு விஷயம். அது சின்ன வயசில் அத்தனையும் தெரியாது. கொஞ்சம் இப்படி வயோதிகம் அடைய அடைய அந்த பெயரை கேட்டால் ஒரு நடுக்கம் வரத்தான் செய்யும். அவன் வடிவமும் அவ்வளவு கோரமாக இருந்தது. பெரிய மேனி, இந்த தெத்து பல்லும், அவனுடைய சிரிப்பும் உருட்டு விழியும் பூங்கார பார்வையும் அதெல்லாம் அப்படி வருவாராம். கருத்த திருமேனியாக இருப்பாராம். அபிராமி பட்டர் சொல்லுவார், மை கடா மீதேறியே மாகோர காலன் வரும்போது தன்னை மனம் கலங்காத்தி எங்கும் அப்போது வந்தும் அருப்போது தந்தருள் ஆதி கடவுரின் வாழ்வே அபிராமி இடத்தை வேண்டுவார். கடைசி வைக்கிற வேண்டுதல் இது. எல்லாம் துரத்தி முடிச்சிருச்சு வாழ்க்கையில். நரையும் துரத்த ஊழ்வினையும் துரத்தன்னு ஆரம்பித்து ஒரு பெரிய பட்டியல் போடுவார். பகையும் துரத்த, பதிமூர்க்கம் துரத்த, எல்லாம் துரத்தியது. ஆசை துரத்தியது, எல்லாம் ஒவ்வொன்றா துரத்தியது. கடைசியில் வந்து விழும்போது நமனும் துரத்துவானோம். வயோதிகம் எல்லாம் அடிந்து முடிந்து நான் விழக்கூடிய காலத்தில் யமன் என்னை கொல்லணும்னு துரத்தி கொண்டு ஓடி வருவானோ, அவனான என்னை துரத்தாமல் இருக்கட்டுமே, அப்போது வந்தும் அருட்போது தந்தருள் ஆதி கடவுரின் வாழ்வேன். இன்னொரு அதே பதிகத்திலே இன்னொரு இடத்துல சொல்லும்போது, மை கடா மீதேறிய மாகோர காலன், மை மாதிரி கருத்த கடா, அந்த எருமை கடா மேலே மாகோர காலன் வரும்போது என்னை மனம் கலங்காத்தி எங்கும் அப்போது வந்து அருட்போது தந்தருள்பர். அந்தபடிக்கு யமனுடைய அந்த நினைப்பே பயத்தை ஏற்படுத்தக்கூடியது. வடிவமும் அத்தனை கோரமாக இருக்கக்கூடியது. அந்த பயம் சிவனடியார்களுக்கு தேவையில்லைங்கிறது தான் சுவாமி காலசம்ஹாரம் முதலிய லீலைகளினாலே காட்டி கொடுத்தார். பெருமானுடைய திருவடி அடைந்தவர்களுக்கு இந்த பயம் தேவையில்லை. அதனால் தான் மிருத்யுஞ்செயம் முதலிய மந்திரங்கள் எல்லாம் பிரயோகத்துக்கு கொண்டாலும்
இப்போ மரணத்தையே வென்று விடுவோமான்னு கேட்டால் மரணத்தை வெல்வது என்பது மரண பயத்தை வெல்வது தான். யாருக்கும் சிரஞ்சீவித்துவம் உடனே கொடுத்துட போகிறதில்லை, இனிமேல் சஞ்சீவி நீ அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. ஆனால் அந்த பயம் இருக்காது, அந்த பயம் வராது. ஒரு சாமானிய கவிக்கு இருந்தது இல்லையா ஒரு தைரியம், காலா என் அருகே வாடா உன்னை காலால் மிதிப்பேன்னு சொல்லக்கூடிய தைரியம் ஒரு சாமானிய கவிக்கு இருந்ததே. இப்போ சிவபக்தர்களுக்கு அது இன்னும் எவ்வளவு வசதியாக இருக்கும். ஆனால் யமன் முதல்ல யமகிங்கரர்கள் வர முடியாது, சிவனடியார்களை பார்க்கவே வர முடியாது. சம்பாஷணையிலே வாதம் செய்யும்போது யமன் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் கிங்கரர்களுக்கு, யார் வீட்டு வாசல்லையானால் நந்தியம்பெருமானுடைய உருவம் சிவசிவாங்கிற நாமம் லிங்க வடிவம் எல்லாம் பொறித்திருந்தால் அந்த வீட்டுக்கு போகாதீங்கன்னு விடுவார். அதன் உள்ளே நீங்கள் செல்ல வேண்டாம், திருநீறு தரித்து ருத்ராட்சம் அணிந்த அடியார்களானால் அவர்களை பிடிக்க உங்களுக்கு யோக்கியத்தை இல்லை, நீங்கள் அங்கே செல்ல வேண்டாம். அவர்களை பிடிப்பதற்கு தர்மநந்தியிலே ஏறி சுவாமியே வருவார், நான் அங்கே நந்தியாக போவேன், உங்களுக்கு அங்கே வேலை இல்லை. பெருமானை சுமந்து கொண்டு செல்வதற்கு அடியேன் நந்தியாக புறப்பட்டு போய் அவர்களை பார்ப்பேனே தவிர நீங்கள் அங்கே செல்வதற்கு இல்லைன்னு உபதேசம் செய்கிறானா. இப்படியெல்லாம் ஒரு சிறப்பு சிவனடியார்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யமன் கொடுத்து வைத்தா ஒரு வாட்டி பட்ட பாடு போதும் இல்லையா. மார்க்கண்டேயர் விஷயத்திலே பட்ட பாடு காலத்துக்கும் நினைவு இருக்குமே. அவனுக்கு இறந்து விட்டு போய் மீண்டும் இல்லை பிறந்து வந்தான். அதனால் அந்த காரியத்திலே ஒரு தப்பை இன்னொரு வாட்டி செய்ய மாட்டான். அதனால் அவனை பார்த்து எனக்கு பயம் இல்லை, அந்த கோர வடிவத்தை பார்த்து பயமில்லை. காரார் மரளி அவனை பார்த்து பயமில்லை. அடுத்தது அயன் பிரம்மன். மரண பயம் சரி, ஜனன பயம் ஏன் ஏற்படணும்? சுழற்சி பிறக்க வச்சுட்டான்னா பிரம்மன், ஓ என்னை இவ்வளவு சோதனம் பண்ணியா, ரொம்ப சந்தோஷம், அடுத்த பிறவியிலே உன்னை ரொம்ப வசதியாக படைக்கிறேன்னு சொல்லி ஒரு பிறவியை கொடுத்துட்டான்னா அதிலே பட வேண்டியதெல்லாம் யார் படுவா? அதனால் எனக்கு அவனை பார்த்தும் பயம் உண்டு, அவனையும் இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேலே கண்ணனுக்கும் அஞ்சேனை. கண்ணன் திருமால், கருத்த மேனியுடையவன் கண்ணன், அது திருமாலை குறிப்பது. அப்போ இந்த இடத்துல மரணத்திற்கு ஒரு தெய்வம், பிறப்புக்கு ஒரு தெய்வம், காக்கும் தெய்வம்னு மூணையும் சொல்கிறார். இதில் எப்போதுமே நமக்கு முடிவு முதல் என்று கொள்வதால் மரணத்திலிருந்து தொடங்குறார். எப்போதுமே நமக்கு முடிவு தான் அடுத்த தொடக்கத்திற்கான வித்துங்கிறதுனால முடிவிலிருந்து நாம் சொல்லுவோம். சம்ஹாரத்திலிருந்தால் எப்போதுமே கணக்கு கொள்வது. அதனால தான் இந்த திருமூர்த்திகள் வைபவத்தை செந்திலாண்டவர் காட்சி தரும்போது கூட மாசி ஆவணி திருநாட்களிலே 7, 8ஆம் திருநாள் மும்மூர்த்திகளாகவும் தானே இருந்து செய்யக்கூடியதை காட்டி தருவார் சுப்பிரமணிய பெருமான். சக்கரவர்த்தியாக, அதாவது சண்முக பெருமான் காட்சி தருவார். அதில் முதல்ல சன்னதியிலேருந்து புறப்பட்டு வரும்போது சிவப்பு சாத்தின்னு சொல்லி தான் அணிந்திருக்கக்கூடிய திருப்பரியட்டம், அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்கள், அணிந்து கொள்ளும் மாலை அத்தனையும் சிவப்பு நிறத்திலேயே காட்சி தருவார். முழுக்க சிவப்பு நிறத்தில் முதல்ல காட்சி தருவார். அது ருத்ராம்சமாக இருந்து தான் செய்வது என்று. ஏன்னா சிவனும் செம்மேனி அம்மான் தானே, இந்த சிவந்த திருமேனியை காட்டி சுவாமி ஹரனாக இருந்து சம்ஹாரகாரகனாக பெருமான் ருத்ரமூர்த்தியாக வரக்கூடிய நிலையை காட்டி தருவார். அடுத்தவர் காட்டி தரக்கூடியது மறுநாள் நல்ல விடியல் வேளையிலே 3 மணி 4 மணி விடியற்காத்தால பொழுதுல முழுக்க எல்லா ஆபரணங்களையும் களைந்து அபிஷேகம் கண்டருளி வெண்பட்டு, நல்ல வெண்பட்டு உடுத்தி கொண்டு ஆபரணம் ஒன்றும் இல்லாமல் வெள்ளவெளேர்னு மலர்கள் சாத்தி கொண்டு வெள்ளை சாத்துபடின்னு சொல்லி வெள்ளை சாத்திலே எழுந்தருள்வார். அது சிருஷ்டிகாரகனாக பிரம்மஸ்வரூபமாக காட்சி தருவது, பிரம்மஸ்வரூபமாக காட்சி தருவது. அது அடுத்து மத்தியான வேளையிலே தான் ஸ்திதிகர்த்தாவாக விஷ்ணு அம்சமாக இருப்பதை பச்சை சாத்தியின் மூலமாக காட்சி தருவார். பச்சைமா மலைபோல் மேனி இல்லையா, அதனால் பச்சை பட்டுடுத்தி தவனம், மறுக்கொழுந்து முதலிய பச்சை நிற மலர்கள் அணிந்து கொண்டு, வில்வபத்திரத்தால் மாலையெல்லாம் அணிந்து கொண்டு பச்சை ஆபரணங்கள் கொண்டு காட்சி தரக்கூடிய ஒரு சிறப்பு. இப்படி இந்த 3ஆக காட்சி தருவார். என்னென்னா திருமூர்த்திகளாகவும் தான் இருக்கக்கூடிய, தானே இருந்து செய்யக்கூடிய சிறப்பை காட்டி தருவார் செந்திலாண்டவர். அதில் முதல்ல சம்ஹார காரியத்தை தான் செய்வார். ஏன்னா அந்த முடிவிலிருந்து தான் தொடக்கம். நமக்கு ஒரு முடிவு நடந்து முடிஞ்சால் தானே அடுத்து தொடக்கம். அதனால் தான் சிவபெருமானுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் தான் சம்ஹார காரியத்தை பெருமான் எடுத்துக்கொண்டார். சிவஞான போதத்தின் சூத்திரத்திலே சுவாமிகள் தெளிவுபடுத்துகிறார். அந்தமாதி, அந்தமாதி என்பர் என்பனார் புலவர். நல்ல கற்றுத்தேர்ந்தவர்கள் சொல்லுவது அந்தம்தான் ஆதின்னுட்டார். முடிவிலிருந்து தான் தொடக்கம். இப்போ யாருக்கிட்ட கடைசியாக சாவி கொத்தை கொடுத்துட்டு போகிறாங்க, இன்றைக்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறாங்களோ அவங்க தான் மறுநாள் காத்தால் வந்தால் திறக்க முடியும். அந்த படிக்கு யார் எல்லாவற்றையும் முடிக்கிறாரோ அவரை கொண்டு தான் அடுத்த தொடக்கம். தொடக்கத்திற்கு பிரம்மன் காரணம்னாலும் அவன் காரணம் தானே தவிர கர்த்தாவில்லை. காரணம் தான் அவன், கர்த்தா சுவாமி தான். காரணனாக திருமாலை நியமிப்பது போலே பிரம்மனை நியமிப்பது போலே. அப்போ பிரம்மனை ஒருத்தர் படைக்கணும் என்ன, அதனால் தான் சுவாமி சம்ஹாரத்தை பண்ணுறார். சம்ஹாரத்தை தான் செய்து பிரம்மாதி தேவர்கள் அத்தனை பேரையும் தன்னுள்ளே ஒடுக்கி கொண்டு சிருஷ்டி லீலைகள் எல்லாம் முடிந்த பிறகு, சம்ஹார லீலைகள் எல்லாம் முடிந்த பிறகு சிருஷ்டியை தொடக்கி வைக்கக்கூடிய காலத்தில் திருவருள் திறமாக அம்பிகையை வெளிப்படுத்தி சுவாமியும் பரதேவதையாக அம்பிகையுமாக இருந்து அவர்களுடைய படைப்பாக பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் தோன்றி
அதிலே குணிருத்ரர் சம்ஹார ருத்ரரை அங்கே கொண்டு வந்து இப்படி அதிலே மும்மூர்த்திகளை நிறுத்தி அதிலே அந்த ருத்ராம்சத்தை தான் எடுத்துக் கொள்ளுகிறார். காரணம், அதற்கு பொறுப்புகள் ஜாஸ்தி, அதை இன்னொருத்தரை நம்பி கொடுக்க முடியாது. சம்ஹார காலத்தில் கடைசியாக ஒருத்தர் இருந்து தான் எல்லாரையும் உள்ளே சேர்க்கணும்னா யாருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கோ அவர் தான் இருக்க முடியும். அத்தனையும் உள்ளே ஒடுங்கினாத்தானே புதிய தொடக்கம். அப்போ எல்லாரையும் ஒடுக்கக்கூடியவர் யாரோ அவரால் தான் தொடக்கத்திற்கான கர்த்தாவை நியமிக்க முடியும். அதனால் சம்ஹார காரியத்தை சுவாமி எடுத்துக்கொள்கிறார். அதுதான் அமங்கலத்துக்காக இல்லை, இதை சொல்லி சுவாமி சம்ஹாரகாரகன் என்று தள்ளுகிறார்கள். இந்த சம்ஹாரம் இருந்தால் தானே அடுத்து தொடக்கமே. அப்போ அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறவர்னும் போது அதனால் பரமமங்கலம் அவரிடத்தே இருந்து தான் தொடக்கமும் முடிவும் அவர் தான் இருந்து செய்கிறார். ஏன்னா அவருக்கு ஒரு தொடக்கமும் முடிவும் அதனால் தான் இல்லாமல் இருக்கு. யாருக்கு அது இல்லையோ அவர்கள் தான் மற்றவர்களுக்கு அதை செய்து வைக்க முடியும். அப்படி ஆதியந்தமில்லா வடிவமாக பெருமான் இருப்பதால் இந்த இடத்தில் தொடக்கத்தை நிறைவிலே சொல்லி முதல்ல சம்ஹாரகாரகனாக இருக்கக்கூடிய யமனை சொல்கிறேன். யமனை சொல்லி காரார் மரளி, ஏன்னா அதுதான் முடிவு. அவனை பார்த்து அஞ்ச மாட்டேன். அது வாஸ்தவம் தான், எல்லாருக்கும் மரண பயம் உண்டு. ஆனால் உங்களுடைய கமலை ஞானப்பிரகாசர் கொடுத்த ஞானவாளால் பிறப்பிறப்பு என்பது ஒரு சுழற்சி, அதில் இனிமே நீ சிக்க மாட்டேன்னு காட்டி கொடுத்துட்டார் ஆச்சாரியர். இனி ஒரு முறை அதில் நீ சிக்குவதில்லைன்னு காட்டி கொடுத்துட்டார். அப்போ அது உயர்ந்தது. அது அப்போது பிரம்மனை பற்றியும் இல்லை, கண்ணனுக்கும் அஞ்சேனை. அவர் என்ன பண்ணுவார்? கண்ணன் என்ன பண்ணிட்டு போகிறார்? இவரான படைப்புக்கும் மரணத்திற்கும் பிறப்பிற்குமானவர்கள். கண்ணன் என்ன பண்ணினார்னு கேட்டால் திரிபுர சம்ஹாரத்தை நினைத்து கொள்ள வேண்டியது. புத்தாவதாரம் பண்ணி போய் நான் தான் பரம்பொருள், என்னையே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்னு தன்னைத்தானே விற்றுக்கொண்டது கண்ணன். இந்த இடத்துல திருமாலோட வேற எந்த பேரையும் சொல்லாமல் கண்ணன்னு சொன்னதற்கு காரணம், நான் பரம்பொருள் என்று திருமால் சொல்லிக்கொண்ட ஒரே வடிவம் கண்ணன் தான். ராமன் எங்கேயும் சொல்லலை, மற்ற அவதாரங்கள் சொல்லலை. கண்ணன் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நின்றது. ஆனால் தான் நம்ம ஆச்சாரியர்கள் அந்த நூலுக்கு ஒரு தோஷத்தை சொல்லுகிறார். அதே பாரதத்தில் சிவகீதை என்ற அதற்கும் முன்பாகவே வரக்கூடிய உயர்ந்த ஒரு கீதா பகுதியை எடுத்து அதிலே மோட்சத்திற்கான சாதனங்களை எல்லாம் பெருமான் வகைப்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்லி தான் 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 என்று ஆணவத்தின் வெளிப்பாடாக சொன்னது மற்றையதுன்னு அதை தள்ளிவிடுகிறார். அது சொல்லிக்க வேண்டியதுதான். அது சமாதானம் சொல்லணும்னா சொல்லிக்கலாம். இதிலே தான் 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 என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆணவம் அதுன்னு சொல்லி மற்றையதை தள்ளி சிவகீதை தான் உத்தமம்னு எடுத்துக்கிறாங்க. வெள்ளியம்பலவான் முனிவர் இதை முதுமொழி மேல் வைப்பிலே தெளிவுபடுத்துகிறார். இதுதான் சொல்லி இதைத்தான் கொள்ளணும்னு சொல்லி அது ரெண்டு சமாதானமும் சொல்லப்படுகிறது. அது தள்ளத்தக்கதுன்னு விட்டாங்க. அது தள்ளத்தக்கதுன்னு விட்டாங்க. பாஞ்சராத்திர மதத்தை கண்டிக்கும் போது அருணந்தி சிவாச்சாரியார் சித்தியாரில் பகவத்கீதை பற்றிய பிரச்சாரமெல்லாம் வரும்போது கொலை நூல்னு அதுக்கு பேர் வச்சுடுறார். உறவை கொண்டாட தடுத்து கொலை செய்ய துணிய செய்த நூல்னு அதற்கு ஒரு தோஷத்தை சொல்லி அது நமக்கு வேண்டாம்ங்கிறார். அந்த கலக்கம் அதிலே ஏற்படும். எல்லாரிடத்தையும் அன்பு பாராட்டணும்னு சொல்லியாச்சு, அத்தனை பேரும் என் வடிவம்னு சொல்லியாச்சு. ஆனால் அவனை நீ எதிரியாக பார்த்து அவனை கொல்லுன்னு சொல்லி சொன்னான். பரம்பொருள் தன்மை யார் ஒருவரையும் வேறுபட்ட நிலையிலே பார்க்கக்கூடாது. ஆனால் இந்த அவதாரத்தில் வந்தபோது கௌரவர்கள் சபையிலே நீ எனக்கு துரோகின்னு பிரகடனம் பண்ணுறார் இல்லையா, மம பிராணாகி பாண்டவக அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் என்னுடைய துரோகிகள், அதனால் அவர்கள் வீட்டில் நான் சாப்பிடுவதில்லைங்கிறார். விதுரன் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வரலாமா, உனக்கு எவ்வளோ பெரிய விருந்தன் நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன்னு துரியோதனன் சொன்னபோது நீ தான் பாண்டவர்களை பகைச்சிக்கிட்டியே, அவங்க எனக்கு பிராணன் மாதிரின்னு. மம பிராணாகி பாண்டவக, அவர்கள் எனக்கு பிராணன் மாதிரி துரியோதனா, நீ அவர்களை பகைச்சிக்கிட்ட, அதனால் நீ எனக்கு துரோகி ஆகிட்ட, அதனால் நான் விதுரன் வீட்டில் சாப்பிட்டேங்கிறார். அதனால் உன் வீட்டு சாப்பாடு எனக்கு பகை வீட்டு சாப்பாடு, தூதுவர்கள் பகைவர் வீட்டில் சாப்பிடக்கூடாதுங்கிறார். இப்போ பகைமை பாராட்டுதல்ங்கிற ஒரு குணத்தை பரம்பொருள் எப்படி வெளிப்படுத்தும்? பரம்பொருள் தன்மை ஆகுமா? சுவாமி எதிர்த்து நின்றவர்கள் அத்தனை பேரையும் தனக்கு அடியார்களாக்கி கொண்டார். அதே வழியில் முருகப்பெருமான் தன்னை எதிர்த்து நின்றவர்கள் அத்தனை பேரையும் பெரிய பேரை கொடுத்து அவர்களை எல்லாம் தொண்டர்களாக்கி கொண்டார். அசுரத்தன்மை நீக்கி அவர்களை பெரும் தொண்டாற்றும்படியாக பணித்தார். இங்கே ஒரு சிலரை பார்த்து நீ எனக்கு துரோகின்னு சொல்லுவது எப்படி கொள்ளும்? இதையெல்லாம் சொல்லித்தான் வேண்டாம்னு சொல்கிறோம். அந்த நிலையில் கண்ணனுக்கும் அஞ்சாமல் மாயையினுடைய வெளிப்பாடாக செய்யக்கூடிய காரியங்கள், அதனால் ஒரு கலக்கம் ஏற்படலாம். இப்போது பரம்பொருள் தன் கருணையினாலே எதையொன்றை செய்ததுன்னா பல சந்தர்ப்பங்களிலே விஸ்வரூப தரிசனம் எல்லாம் காட்டி கொடுத்து அது எல்லாவற்றையும் மறக்கடிக்கும்படியாக செய்வது எதனாலேன்னு ஒரு கேள்வி வரும்.
பிறந்த போதே தாய் தந்தையருக்கு 4 கரங்களோடு ஒரு காட்சி கொடுக்குறார். பிறந்த போதே அந்த சிறைச்சாலையிலேயே வசுதேவருக்கும் தேவகிக்கும் 4 கரங்களோடு தான் பெருமாளுடைய வடிவம்னு சங்கு சக்கரம்லாம் வச்சுக்கிட்டு காட்சி கொடுத்துட்டு உடனே மறந்து வச்சுடுறார். எதனாலே? கௌரவ சபையிலே யாருக்குமே கண்ணுக்கு படாமல் கண் பார்வை இழந்தவனான ஒருவனுக்கு மட்டும் அந்த திருதராஷ்டனுக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் தருவது எதனாலே? தன்னை மதுராபட்டினத்திற்கு அழைத்து செல்ல வந்த அக்ரூரனுக்கு முன்னாடி தேரிலேயும் இருந்து கொண்டு அக்ரூரன் போய் யமுனையிலே குளிக்க உள்ளே இறங்கிய போது அந்த தண்ணீருக்குள்ளே ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் தான் இருப்பது போலே ஒரு மாயையை காட்டி கொடுத்து மறைப்பது எதனாலே? தன்னை கட்டுண்ண செய்ய தாய் முயன்ற போது வளர்ந்து கொண்டே போயும் குறுகி கொண்டே போயும் வாயினுள்ளே வையமெல்லாம் காட்டி கொடுத்து அதையும் அவள் மறக்கடிக்கும்படியாக செய்தது எதனாலே? இதெல்லாம் கேள்வியாகுதில்லை. பரம்பொருள் தன்னை தான் வெளிப்படுத்துகிறதுன்னா அவர்களுக்கு அந்த பேர் இருப்பதினாலே. அப்போ அந்த நிலையிலே அவர்களை தடுத்தாட்கொள்ளணுமே. அப்படி அல்லாது அவர்களுக்கு அந்த கலக்கம் கொடுத்து மறைக்க செய்வது இதுதான் மாயைங்க. அதனால் தான் அது மாயாவிகாரம்னு தள்ளத்தக்கது. அதனால் இந்த இடத்திலே சொற்பனத்தும் காரார் மரளி அயன் கண்ணனுக்கும் அஞ்சேனை. பயம் ஒரு பயம் இங்கே என்ன வருதுன்னா, ஒருவேளை அவனையும் பார்த்தேன்னா வந்தா என்னை வணங்கு 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 நான் மோட்சம் தரேன் வித்துக்கிட்டே போனாரேன்னு அவரையும் வணங்க ஆரம்பிச்சுட்டேன்னா அதனால் அது வேண்டாம். அந்த பயம் இருக்கு. அந்த பயத்தையும் நீக்கினார். அந்த பயத்தையும் அடியனுக்கு நீக்கினார். கைகூப்பி நான் வணங்க தொடங்கிட்டேன்னா, ஏன்னா அடியார்களிடத்தே சமீப காலத்திலே விடுபட்டு போன ஒரு வழக்கம், பெருமானை தவிர மற்றொருவரும் வணக்கத்திற்கு இல்லைங்கிற அந்த ஒரு கற்பு, அந்த சமய கற்பு. சைவம் ராஜாங்க சமயமாய் பெரும் சமயமாக இருப்பதினாலே கிராம தெய்வங்களிலிருந்து ஆரம்பித்து எல்லாரையும் வழிபடுவதில் நமக்கு தடை இல்லைங்கிற மாதிரி ஆகிவிட்டது. சிவாகமங்கள் அந்த அளவிலே போய் அந்த தெய்வங்களுக்கும் பூஜை செய்வதற்கெல்லாம் கூட விதிகளை எதையோ வகுத்து கொடுத்துருது ஒரு அளவிலே. சிவாகமங்கள் நாட்டினுடைய நன்மையை கருதி ஒரு பௌத்த ஜெயினாலயத்திற்கு அங்கே கும்பாபிஷேகம் எல்லாம் செய்யறதுக்கு ஆட்கள் இல்லாமல் போனால் இவர்களே அதை செய்து கொடுத்துடலாங்கிற அளவுக்கு போகும். ஏன்னா அது செய்யாமல் இருந்து பாழ்பட்டு போனால் அது அந்த துறை சார்ந்த மக்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். அதெல்லாம் ராஜாங்கத்திற்கே அது தேவையில்லாமல் பாதகமாகும். அதனால் போய் செய்து கொடுத்துட்டு வந்துருங்க, பூஜையை அவங்க பார்த்துக்கிட்டோங்கிற அளவிலே விடுது. பாரசைவர்கள் செய்யக்கூடிய பிடாரி கோயில், சாஸ்தா கோயில், இது மாதிரி இடங்களில் கூட உற்சவத்தை கொடியேற்றி தொடங்கி கொடுத்துட்டு உற்சவத்தை அவர்கள் செய்து கொண்டு மறுபடியும் கொடி இறக்கத்திற்கு செல்வது, இல்லை கும்பாபிஷேகத்தை அவர்கள் செய்து கொடுத்து மீதி பூஜையை இவர்கள் பார்த்துக் கொள்வது இன்றைக்கும் கிராமங்கள் அப்படி தான் நடக்கும். இன்றைக்கும் அப்படி தான் நடக்கும். ஏன்னா அக்னிகாரியம் இருக்கிற இடத்திலே சிவவேரியர்கள் தான் உட்காரணும். அவர்கள் செய்து கொடுத்து முடிச்சுட்டு அவங்க வந்துடுவாங்க. மித்தபடிக்கான பூஜைகளை அவரவர்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. அந்த கோயில் பூசாரி இருப்பார், அவங்க பார்த்துப்பாங்க. இப்படி சைவாகமம் ராஜாங்க சமயமானபடியால் எல்லாவற்றையும் உள்ளடக்கி அதற்கு என்ன இடம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு போகுது. அதனால் நானும் அவர்களை எல்லாம் வழிபட போகிறேன்னு போகிறதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்திலே நாம் பழக்கத்தினாலே அதுவாக கை நழுவணும், அந்த படிக்கு இது விடணும். ஆமாம், அதெல்லாம் பாடியிருக்கார் இல்லையா, பெரிய பட்டியலே கொடுக்குறார். இப்படி யாருக்கும் அஞ்சுவது இல்லைங்கிற உயர்ந்த ஞானத்தை அடியனுக்கு கொடுத்தார். ஒருவருக்கும் அஞ்சுவதில்லை. இந்த துணியில் இருந்து தான் அப்பர் பெருமான் ஒரு பதிகமே பாடுறார். ஒரு பதிகம் முழுக்க பாடுறார். அஞ்ச மாட்டேன்னு அவ்வளவு தூரத்திற்கு அவர் அந்த பதிகத்தை பாடுறார். யாராலும் என் செய்யலாம்னு கேட்டு நிறைவு செய்கிறார். யாராலும் அப்படிங்கிற அந்த உண்மையிலே யமனுக்கு பயப்படலை, பிறப்பை தரக்கூடிய காரணனாக இருக்கக்கூடிய காரணகர்த்தாவாகிற பிரம்மனுக்கும் பயப்படலை, கலங்கடித்து தன்னை வணங்க செய்து என் சமய கற்பிற்கோர் பங்கம் விளைவிப்பனோன்னு கண்ணனுக்கும் நான் பயப்படலை, யாருக்கும் நான் பயப்படலை. திருவாரூர் திருத்தலத்தினுடைய மகத்துவத்திலே ஒன்று, திருமாலுக்கு அங்கே ஆலயமே கிடையாது. திருவாரூரில் எந்த பழைய நகரத்தை எடுத்துக்கொண்டாலும், தமிழகம் முழுவதும் எந்த பழைய நகரத்தை எடுத்துக்கொண்டாலும் கோயில் நகரங்களில் சிவாலயம் பிரசித்தமாக இருக்கும். அதே அளவிற்கு பிரசித்தமாக ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். அது தஞ்சாவூர் எடுத்துக்கோங்க, மதுரை எடுத்துக்கோங்க, கும்பகோணத்தை எடுத்துக்கோங்க, மாயவரம் எடுத்துக்கோங்க, சிதம்பரம் எடுத்துக்கோங்க, ஸ்ரீரங்கம் எடுத்துக்கோங்க, எதை எடுத்துக்கொண்டாலும் அங்கே அதே அளவுக்கு பிரசித்தமாக ஒரு 2 கோயில்களும் இருக்க பார்ப்போம். திருவாரூரில் இது கிடையாது. இன்னி வரைக்கும் இல்லை. ஊருக்குள்ளே இல்லை, எங்கேயும் கிடையாது. 4 வீதிகளிலே கிடையாது. ஏதோ இப்போ ரொம்ப ஒரு 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்குள்ள ஒரு அனுமார் சன்னதிலாம் ஏதோ கட்டினாங்க. மற்றபடிக்கு பழைய ஊருக்கு, இந்த ஊருக்கான பெருமாள் கோயில் ஒரு வழக்கமே கிடையாது. அப்படி ஒரு அமைப்பு இருக்கார். எல்லா ஊர்லையும் இருப்பாங்க, அத்தனை ஊர்லையும் உண்டு.
அங்கே மட்டும் திருமாலுக்கு தனியாக ஆலயமே இல்லாத ஊர் அது. அப்படி ஒரு சமயக்கற்பை பேணி பாதுகாக்கக்கூடிய ஊர். அங்கே இருந்துக்கிட்டு இதை பாடுறார். அதுதான் நற்பதம் சேர் ஆரூரின். இது ஒரு விசேஷ அர்த்தமாக எடுத்துக்கிறேன். அங்கே போனால் இன்னொரு கோவிலுக்கும் போகணுங்கிற கலக்கம் இருக்காது. ஏன்னா இன்னொரு கோவில் இல்லை, இந்த ஒரு திருக்கோவில் தான். சிவகதிப்பேற்றை தரக்கூடியதற்கு சுவாமி மட்டும் போகிறோம். நாம் எந்த ஊருக்கு போனாலும் பிராச்சீனமாக இதுவும் ஒன்று இருக்கேன்னு போகிற பழக்கத்தில் தான் இருக்கோம். அது இல்லை திருவாரூரிலே. நற்பதம் சேர் ஆரூர். நற்பதம்ங்கிறது சிவபதம் மட்டும்தான். அதுக்கு பண்ணை இருக்க முடியாது, நற்பதங்கள்னு சொல்ல முடியாது. நற்பதம் ஒன்று தான் இருக்க முடியும். அது 2 திருவடினாலும் அந்த இடத்துல ஒன்றாகத்தான் கணக்கில் கொள்ளப்படுகிறது. ஒருவருடைய திருவடிகள் தான் அது. சிவபெருமானுடைய திருவடிகள் தவிர வேறு ஒன்றும் நற்பதத்தில் சேர்க்காது. திருவாரூரிலே அந்த அந்த குழப்பம் நமக்கு கிடையாது. ஏன்னா ஏகதேசம் சுவாமி மட்டும்தான். அதனால் நற்பதம் சேர் ஆரூர், உயர்ந்த சிவப்பேற்றனை தரக்கூடிய ஆரூர். அங்கே வாழ்ந்தவரான கமலை ஞானப்பிரகாசர் தம்முடைய பெருங்கருணையினால் அடியேனுக்கு தந்தையாயிருந்து தாமே சிவமாயிருந்து தத்பரர். எந்தை தத்பரருங்கிறார் இல்லையா ஞானப்பிரகாசன். எந்தை தத்பரர், தாமே சிவமாயிருந்து ஞானம் என்னும் அருள்வாள் ஒன்றை அடியேனுக்கு வழங்கினார். அந்த வாளின் துணை கொண்டு நான் இனி அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்பது போல். யாரும் கிடையாது பயப்படுறது. யாரெல்லாம் கிடையாது? யமன் கிடையாது, பிரம்மன் கிடையாது, கலக்கம் உருவிக்கக்கூடிய கண்ணனும் கிடையாது. இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த 3 பேருக்குமே நான் பயப்படலேன்னு சொல்லிவிட்டா அதுக்குள்ளே அத்தனை பேர் அடங்கிட்டாங்க. யாரை பார்த்து நான் பயப்பட போகிறேன்? இவர்கள் தான் பொல்லாங்கு செய்பவர்கள். பயமுறுத்துவான் யமன், பயமுறுத்துவான். நான்முகன் ஒருவேளை இன்னொரு பிறவி வாய்த்து விடுமோன்னு அவனுடைய கணக்குக்கு நான் கொஞ்சம் பயப்படணும். வாழும் காலத்தில் காப்பாற்றுறேன் இவர் ஏதாவது கலக்கம் விளைவிப்பானோன்னு கண்ணனுக்கு நான் பயப்படணும். இவர்களுக்கே காரியம் இல்லாமல் போய்விட்டபடியால் கண்ணனுக்கும் அஞ்சேனை. அந்த உண்மை தொகையிலே இவர்களுக்கே அஞ்சாத போது வேறு யாருக்கு நான் அஞ்சப் போகிறேன்? யாராலும் என் செய்யலாம். யாரால் என்ன செய்ய முடியும்? யாரால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். ஒருவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த இடத்திலே என் கனவில் கூட அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சொற்பனத்துங்கிற, ஆமாம் அது ஒரு வார்த்தை மறந்துட்டேன். சொற்பனத்தும் காரார் மரளி அயன். கனவில் வந்து பயம் கொடுத்தினாலும் அவசியம் இல்லை, எனக்கு பயமே கிடையாது. கனவில் கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன்? அந்த ஞானம் கனவிலே பயப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னால் துரியாதீத நிலையிலே நமக்கு உள்ளுக்குள்ளே அதெல்லாம் உறங்கிப்பட்டு போய்விடும். அப்போ என்ன சொல்கிறோம் நம்ம? அது மரணம் போலேன்னுட்டோம். துரியாதீத நிலை மரணம் போலேன்னு சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தாங்கிறது இல்லையா? அது ஒரு ஒரு 10 மணிக்கு படுத்தோம்னா ஒரு 2-3 மணி வாக்கில் அந்த தூக்கம் வந்துருக்கும். ஒரு 10 மணிக்கு படுத்து 12:30 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டால் எழுந்துருவோம். அது உள்ள ஒன்றொன்னா ஒடுங்கி ஆழ இன்னும் உறங்க போகலை. ஒரு 1 மணிலேருந்து 2-2:30க்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது தெரியவே தெரியாது. மூச்சு மட்டும் மேலே போய் கீழே வந்துட்டு இருக்குமே. பல நேரங்களில் சப்தம் கூட கேட்காது. இன்னும் சொல்லணும்னா அந்த நேரம்தான் கண்ணக்கல்வர்கள் கண்ணம் வைத்து திருடுவதற்கான நேரமே. இந்த 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே தான் திருடுவான். அப்போ ஏன்னா அங்கே வீட்டுக்குள்ளே ஆட்களே இருந்தாலும் அவர்கள் உறக்கம் நடுவில் நடக்கிறதெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு துல்லியமாக கேட்காது. எழுப்பணும்னா கூட யாராவது போட்டு உலுக்கி தட்டி எழுப்பினா தான் எழுந்திருக்க முடியுமே தவிர சப்தம் கேட்டு உடனே எழுந்தேன்னு வராது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலம் அது. அந்த துரியாதீத காலத்தில் இந்த ஞானம் என்ன செய்யும்னு கேட்டால் ஸ்வப்பனத்திலும் அடியனுக்கு ரட்சையாக இருந்தது. துரியாதீத காலத்திலும் இந்த ஞானமானது செயலாற்றி கொண்டு இருந்தது. அது உறங்கலைன்னா அப்போ அவ்வளவு பக்குவ நிலை, அவ்வளவு பக்குவ நிலை. அந்த ஞானம் அவ்வளவு துல்லியமாக இருந்தபடியால் கனவில் கூட நான் யமனை கண்டு பயப்படலை. இது முழித்திருந்த காலத்தில் தானா? இல்லை, தூங்கும்போது கூட எனக்கு பயம் வந்ததில்லையே. இது ரட்சையாக இருக்கும்போது என்னை சுற்றி இது எப்போதும் தீண்டிக்கொண்டே இருக்கும் காரணத்தால், அந்த ஞானம் அடியனை தீண்டிக்கொண்டே இருப்பதால் அடியனுக்கு சொப்பனத்தும் காரார் மரளி அயன் கண்ணனுக்கும் அஞ்சேன் என்று இந்த பாடலை தெரிவிக்கிறார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் பிரசித்தமாக சுவாமிகள் சொல்கிறார். எப்போது இந்த அரசர்கள் இந்த பல்லவ மன்னனை பார்க்கணும்னு சொல்லி வீரர்களை விட்டு அனுப்பி அவரை அழைத்துவான்னு சொல்ல போது சுவாமிகள் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்றார். என்றும் யாவர்க்கும் இடைவோம் அல்லோம், சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம். ரொம்ப பிரசித்தமான வரி. இந்த இடத்துல சிறு தெய்வம் என்பதை பல வகையாலும் பொருள் கொள்ளலாம். அரசனை தெய்வம்னு சொல்கிற ஒரு வழக்கம் உண்டு. அரசனை தெய்வம்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஏன்னா அதனால தான் அவன் இருக்கக்கூடிய வீட்டை கோவிலுங்கிறோம். அரண்மனைக்கும் கோவில்னு தான் பேர்.
கோயில், கோனா அரசன், உயிர்களுக்கெல்லாம் அரசனாக சுவாமி இருப்பதினாலே அவர் இருக்கும் இடத்தையும் கோயில்ங்கிறோம். கோ அரசன் இருக்கக்கூடிய இல்லம் கோயில். ஆனால் இந்த இடத்துல சிறு தெய்வம் என்பதை அடியேன் அரசர்களை குறிப்பதாகவே கொள்ளுகிறேன். அவன் என்ன ஏதோ அந்த அரண்மனை, அந்த நாடு, அதுக்கு உட்பட்ட எல்லைக்கு ஏதோ ராஜ்யம் பண்றான். சிறு தெய்வம் தான். எம்பெருமான் 14 புவனங்களுக்கும் தான் ஏகச்சத்திராதிபதியாக இருக்கிறான். நீ பேருக்கு வேணா திரிபுவன சக்கரவர்த்தின்னு போட்டுக்கலாம். திருண்டுக்கு ஒரு நாட்டை ஆண்டு விட்டு திரிபுவன சக்கரவர்த்தி நீ பெருமைக்கு போட்டுக்கொள்ளலாம். சாட்சாத்தா திரிபுவன சக்கரவர்த்தி சுவாமி. நாளைக்கு பகல் பொழுதுக்குள்ளே இதெல்லாம் சம்ஹாரம் பண்ணணும்னா நினைச்சாருன்னா இருந்த இடத்துலேருந்து சங்கல்பத்தில் செஞ்சுடுவார். உள்ளபடியே பெரிய வீச்சு இவருக்கு தான். அதனால் சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், அரசனை நான் அடைய மாட்டேங்கிறாருன்னு எடுத்துக்கலாம். அதை தாண்டி சிறு தெய்வம் என்று சொல்வதிலே உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தெய்வத்தன்மை கொடுத்துட்றார். தெய்வத்தன்மை உண்டு. அது நாம் இறந்தவர்களுக்கே சொல்கிறோம் இல்லையா, தெய்வ திருவாளர்னு போடுறோமே. தெய்வத்தன்மை உண்டு. வள்ளுவத்தேவ நாயனார் சொல்கிறார், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்தார்கள், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அவர்களுக்கு நடுவே போய் இவர்கள் இருப்பார்கள்ங்கிறது ஒரு பொருள். தெய்வ சம்பந்தம் இருந்தால் தானே அவர்கள் அந்த நிலையை அடைய முடியும். அதனாலே இறந்தவர்களுக்கு கூட அந்த ஸ்தானத்தை நாம் ஏதோ கொடுத்துட்றோம். அதுக்காக அதெல்லாம் தெய்வத்தன்மை பெற்றதுன்னு ஆகிவிடுமா? எனக்கு அதுக்கிட்ட ஆகிறதுக்கு ஒன்றும் காரியம் இல்லை. அதனால் அவர்களை அவமதித்தேன்னு பொருள் இல்லை. இவர்களிடத்தை போய் எனக்கு ஒன்றும் காரியம் இல்லையே. நான் கேட்கக்கூடியது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருள், மோட்சத்தை கேட்கிறேன். அந்த முத்திக்கு யார் கடைக்காரர்னு கேட்டால் எந்த கடையில் அந்த சரக்கு கிடைக்கணும், இங்கே மட்டும்தான். இது அந்த கடையில் கிடைக்காது. அதுக்காக அதை நான் மதிக்கலன்னுட்டு இல்லை, எனக்கு அங்கே வேலை இல்லையே, ஒன்றும் காரியம் இல்லாத போது அங்கே போய் நான் என்ன செய்ய போகிறேன். அதனால் அடியனுக்கு அது தேவையில்லைன்னு அவர் தள்ளி இருக்கார். இது தீவிர பக்குவத்தினால் தான் அடைய முடியும். நமக்கு ஒரு நிலையில் சொல்லிடுவோம், அப்புறம் ஊரில் அந்த 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 கோயிலுக்கு போகாமல் நம்ம எப்பயுமே ஆரம்பிச்சது இல்லை, அதை பண்ணிடணும். வீட்டில் யாராவது சொல்லுவாங்க, அன்றைக்கின்னு கையில் ஏதாவது சிந்துவோம், கீழே போடுவோம், உடனே பற்றியா ஏதாவது சுவாமி நினைவுபடுத்துகிறார் அப்படிம்பாங்க. எதுக்கு ஒரு பயம்னு போயிடுவோம். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற தெளிவெல்லாம் வர்றது ரொம்ப கடினம். அதனால் அடியன் சொல்லுவது, அந்த தெளிவு அது இயல்பாக தானாக மறையட்டும். அது தானாக மறையும் தனியும் இது பாட்டு போய்கிட்டு இருக்கட்டும். இது இருக்கட்டும். இதில் என்ன நமக்கு விதிச்சிருக்கோ, குடும்ப பாரம்பரியத்தில் எதை செய்து கொண்டு இருந்தோமோ, இல்லை நாம் இருக்கக்கூடிய ஊருக்கு காவல் தெய்வமாக யாரோ இருக்காங்க, ஒரு அம்மன் இருக்குது, ஒரு ஐயனார் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வழிபாடு செய்கிறது நம்ம வீட்டில் வழக்கமாக இருந்திருக்கு. வருஷத்தில் 2 வாட்டி போய் பொங்கல் வைப்போம், ஒரு தை மாதம் ஆடி மாதம் எதையோ இதை செய்கிறத செஞ்சுட்டு இருப்போம். அது எப்போது அதை தவிர்த்தும் கூட எனக்கு அதில் ஒன்றும் சஞ்சலம் இல்லை, அதை விட்டுட்டோமேங்கிற பயம் எல்லாம் இல்லைங்கிற பக்கம் வர வரைக்கும் அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் அது தானாக நழுவட்டும். ஓஹோ, இது செஞ்சுட்டு இருந்தோம் இல்லை அப்படின்னு மறக்கிற அளவுக்கு அது இருக்கட்டும். அப்படி விட்டால் தான் முடியும். இப்போ இந்த சொல்லியாச்சு. இப்போ அதனால் அடுத்த மாத பிறப்புலேருந்து அடுத்த சிவராத்திரிலேருந்து நானாக ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இதை விட்டு விட்றேன்னா எது நடந்தாலும் பயந்துக்கிட்டே இருப்போம். அந்த பயம் வேண்டாம். அதுக்கு நீங்கள் போய் பண்ணிட்டு வந்துருங்க, அவ்வளோதான். அதுவாக விடும், அதுவாக விடும். அது உறங்கும் குழந்தை கையில் பாவை போலேன்னு தூங்கிட்டு இருக்கிற குழந்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற பொம்மையை இறுக்கி பிடிச்சிட்டு தூங்கும். தூக்கத்தில் போய் அது தன்னை மறந்து அது கையை விட்டால் தான் உண்டு. அந்த மாதிரி இந்த பழக்கங்கள் மறந்து அதுவாக முடியட்டும். அதனால் சிறு தெய்வங்களிடத்தை அவமதிப்புங்கிறது இல்லை. எனக்காக வேண்டியது அங்கே ஒன்றும் இல்லை, வேலை இல்லை எனக்கு அங்கேன்னும் போது அங்கேயும் போகணும்னா. படித்த பள்ளி ஒன்று இருக்கும், இப்போ கல்லூரிக்கு சேர்ந்தாச்சு, பல்கலைக்கழகத்துக்கு போயாச்சு, அதனால் நான் பள்ளிக்கு போகலைங்கிறதுனால அவமதிக்கிறேன்னு ஆகிடுமா? தொடக்க கல்வி கொடுத்தாங்க, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அதுவே எனக்கு கடைசி வரைக்கும் ஆகிடுமான்னு அது படிநிலையில் வைக்கிறோம். இது மேலே போயிடுது. நம்ம அங்கே வந்துட்டோன்னு போது அது போரும் என்ற எண்ணத்தால் சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம். நீ என்ன ஒரு பல்லவ தேசத்துக்கு தானே ராஜா, நீ என்ன பிரமாதம்? இந்த ஜம்பூ தீபத்துக்கு ஒரு அரசன் இருந்து அவன் என்ன கூப்பிட்டாலும் நான் இந்த நிலைமையில் தான் இருப்பேன்னு சுவாமிகள் சொல்கிறார். நாவலன் தீவகத்தினுக்கு நாதரான காவலரே ஏவி விடுத்தாரேனும் கடவோமல்லோம். நாவலம் பெரிய தீவுங்கிறது, நாவலம்னா நாவல் பழம். இந்த தீவுக்கு ஜம்பூ தீபம்னு பேர். சங்கல்பம் என்றவோ சொல்கிறோம் இல்லையா, ஜம்பூ தீபம். உலகத்தில் இத்தனை தீபங்கள் உண்டு. தீபம்னா ஒரு தீவு, ஒரு தீவுக்கு தீபம்னு பேர். அதிலே நம்ம இருக்கக்கூடிய பகுதிக்கு உலக வரைபடத்தை எடுத்து பார்த்தோம்னா காண்டங்கள்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும் இல்லையா. ஆப்பிரிக்கா பகுதி அது தனியாக இருக்கும், ஆஸ்திரேலியா இந்த பக்கம், இது எல்லாத்தையும் தனித்தனியாக தொகுத்து ஒவ்வொன்றும் ஒரு தீவுன்னு கணக்கு பண்ணியிருக்காங்க. அதில் நாம இருக்கக்கூடியது ஜம்பூ தீபம், கடல் சூழ்ந்து இருக்கிறது. அந்த பகுதி முழுக்க சேர்ந்து அதுக்கு ஜம்பூ தீபம்னு பேர். அதை தமிழ்படுத்தும் போது ஜம்பூங்கிறது நாவல் பழம். வெண்ணாவல் இறைவனுக்கு தானே ஜம்பூ பத்தின்னு பேர். ஜம்பூலிங்கம்னு சொல்கிறோமே, திருவானைக்கா பெருமானை ஜம்புநாத சுவாமி ஜம்பூநாதன்கிறோம் இல்லையா. அது எதனால? வெண்ணாவல், நாவல் மரம் அங்கே தலவிருட்சம். அந்த நாவலடியிலே பெருமான் வீற்றிருப்பதினாலே வெண்ணாவல் பெருமானுக்கு ஜம்புகேஸ்வரர்னு திருநாமம். ஜம்பூநாதர்னு சொல்ல, ஜம்புலிங்கம்னு திருவானைக்கா பெருமானை சொல்ல. அப்போ ஜம்பூ தீபம்ங்கிறது நாவலன் தீவு.
நீ ஏதோ ஒரு பல்லவ தேசத்துக்கு ராஜா, நீ என்ன பிரமாதம்? நாவலன் தீவுக்கு ஒருவன் அரசனாக இருக்கக்கூடிய காலத்தில் அவன் என்ன வான்னு இப்படி ஆள் விட்டு விட்டாலும் வரமாட்டேன்னு விட்டார். இன்னைய தேதிக்கு நாவலன் தீவுன்னு சொன்னால் அது எனக்கு தெரியல எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு. சீனா அதெல்லாம் சேர்த்தே தான் இருக்கணும். அது வரைக்கும் போகக்கூடிய ருஷ்ய தேசமும் சேர்த்தே வந்துடும். சீனா ரஷ்யா எல்லாம் சேர்ந்து வந்துடும். இது மொத்த தீபத்திற்கும் ஒரு அரசனாக ஒருவன் இருந்து அவன் என்ன வாடான்னு கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேங்கிறார் சுவாமி. நான் படிந்திருப்பது பெருமான் ஒருவனுக்கு, நாவலன் தீவகத்தினுக்கு நாதரான காவலரே ஏவி விடுத்தாரேனும் கடவோமல்லோம். தென்திசைக்கோள் தானே வந்து கோவாடி குற்றேவல் செய்கின்றாலும் குணமா கொள்ளோம். யமன் வந்து, தென்திசை தெய்வம்ங்கிறது யமன், யமனே வந்து எனக்கு குற்றேவல் எல்லாம் செய்து வான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அப்போ பயப்படுறது எனக்கு ஒன்றுமே இல்லை. யமனிடத்தை போய் இப்படி யாருக்கான வம்பு கிழக்க வருமா? வேற யாரையானா சொன்னால் பரவாயில்ல, யமனிடத்தை போய் இப்படி வம்பு கிழுத்து யமன் என்னை வந்து வணங்கி கூப்பிட்டாலும் மாட்டேன்கிறார் இல்லையா? தென்திசைக்கோன் தானே வந்து கோவாடி குற்றேவல் செய்கின்றாலும் குணமாக கொள்ளோ. அது நமக்கு வழக்கம் இல்லைன்னு தள்ளி விட்டுடுவோம். யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம். இப்படி ஒவ்வொன்றாக சொன்னார். யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம். யாருக்கும், அது நாமார்க்கும், இது யாமார்க்கும் குடியல்லோம்னு. யாம் ஆர்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம்னு. எதுக்கும் பயப்பட போறதில்லை. இத்தனை பதில் சொன்னார். அதுல நாமார்க்கும் குடியல்லோங்கிற வரி பிரசித்தமாயிடுச்சு. அது பிரசித்தமானபடியால் அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். பதிகம் முழுவதும் சொல்லிட்டு வருவார். என்னை ஆள்பவன் பெருமானை தவிர யாரும் இல்லை. என்னை ஆள்பவன் பெருமானை தவிர யாரும் இல்லை. அரசர்கள் அது உங்க அளவுக்கு தான். நான் வரியெல்லாம் கட்டலை. எனக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு ஊரு, நாளைக்கு ராத்திரி இன்னொரு ஊரு. ஊர் ஊராக உழவாரம் ஏந்தி சென்றவருக்கு யாரை அரசராக சொல்ல முடியும்? இன்னைக்கு பல்லவ தேசத்தில் இருக்கேன், நீ ராஜான்னு சொல்லிக்கோ. ஒரு 10 நாளில் நான் நடந்து இப்படியே யாத்திரையாக தொண்டை நாட்டை அடைஞ்சுட்டேன், சோழ நாட்டுக்கு போயிட்டேன்னா அப்புறம் சோழ மன்னனுக்கு நான் ஆட்பட்டவன். இப்படி ஒவ்வொருவராக போகக்கூடிய பரதேசிக்கு யாரப்பா அரசன்? யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம். சிவனே என்னும் நாவுடையார் நமையாள உடையார். என்னை ஆளக்கூடியவர் யார் தெரியுமா? சிவபெருமான் திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் அடியார்கள் என்னை ஆண்டு கொண்டால் அவர்களுக்கு நான் ஆட்படுவேனே தவிர மற்ற ஒருவருக்கும் அடியேன் ஆட்பட மாட்டேன். அடியாருக்கு தொண்டு செய்திருப்பேன், அவர்களுக்கு ஆட்பட்டிருப்பேன். நீ இத்தனை பெரிய தேசத்திற்கு அரசனானாலும் உனக்கு நான் விழ வேண்டிய அவசியம் இல்லை. சிவபெருமான் திருவடியே சேரப் பெற்றோம், அவருக்கும் அவர் அடியார்களுக்கும் ஆட்படுவேனே அன்றி அரசன் என்பதினாலே உனக்கு ஒரு காலத்திலும் இல்லை. சிவன் என் சிந்தை சேர்ந்திருந்தான். என் சிந்தை நிறைய வீச்சிருப்பவன் பெருமான் ஒருவன்தான். அவனுக்கு என்னை இழந்தேன், அவனுக்கு நான் அடிமையானேன், அவன் அடியார்களுக்கு அடிமை செய்வேனே அன்றி மற்றொருவருக்கு அடிமை செய்யும் வழக்கம் இங்கே கிடையாது. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் பற்றவர் தலைப்பட்டவர் தமக்கு. யமன் வந்து விழுந்தாலும் அவனையும் கைகொள்ள முடியும், அவன் வந்து யமன் வந்து விழுந்தாலும் கைகொள்ள முடியுங்கிறார். இப்படியாக ஒவ்வொன்றாக அரசர்கள் என்ற ஒரு பதம்ங்கிறது ரொம்ப சொல்ப காலத்திற்கு. உனக்கும் ஒரு காலம் முடிவு உண்டு. இன்னைக்கு இத்தனையும் நீ பேசினாலும் நாம் வரலாறு முழுக்க எத்தனை அரசர்களை பார்க்கிறோம். எவ்வளவு பேர் வந்தார்கள், எவ்வளவு பேர் போனார்கள், நம்மை போல இல்லை நம்மை போல இல்லைன்னு எத்தனை பிரபாவம் பேசிக்கொண்டார்கள். அத்தனை பேரும் மறந்துபட்டு போனார்கள். அது சாஸ்வதம் இல்லைன்னு தள்ளினோம். ஏதோ இந்த நிலையை உணர்ந்து சிலர் அருள் தன்மையினாலே மாமன்னர் ராஜராஜரையோ ராஜேந்திரரையோ கொண்டாடுறோம்னா, இத்தனை காலமும் இத்தனை தேசத்து மணிமுடியை சுமந்த பாரம் தீர சிவபெருமான் திருவடியை சுமந்தேன்கிறார். சிவபாத சேகரன், சிவச்சரணசேகரன் பேர் வைத்து கொண்டு இந்த இருவர் மட்டும். சோழ சாம்ராஜ்யம் ரொம்ப நீண்டு போகுது. அந்த 10-12 பேரில் இவர்கள் இருவரை நாம் ஏன் நினைவிலே கொள்ளுகிறோம்னா, இத்தனை தேசத்தை கட்டி ஆண்டு இவ்வளவு மணிமொழி தரித்ததெல்லாம் பெருமையே கிடையாது. சிவபெருமான் திருவடிகளை நான் தலையில் சுமந்தது தான் சிறப்பு. குலோத்துங்கன் சொல்லிக்கிறார். குலோத்துங்கன் 3ஆம் குலோத்துங்கனுடைய திருவுருவம் எல்லாவற்றிலும் மேலே சிவபெருமானுடைய திருவடிகளோடவே காட்சி தருவார். பல ஊர்களில் உண்டு. அத்தனையிலும் மேலே 2 பாதுகையை காட்டியிருப்பாங்க. சிவசரணசேகரனாக இருந்து சிவபெருமானுடைய சரணங்களை தலையிலேயே தாங்கியபடியே இருக்கக்கூடியவர். எத்தனை பெரிய ராஜ்யம் 2ஆம் குலோத்துங்கனுக்கு! அதையெல்லாம் ஒரு துச்சமாக தள்ளி அவன் சிவபெருமான் திருவடிகளை தலையில் தாங்குவது தான் இனிமைன்னு கருதினான். அப்படிப்பட்டவர்கள் உலகிலே நின்றார்கள். சங்ககால சோழர்கள் எத்தனையோ பேருக்கு பேர் இருந்தாலும் கோச்செங்கோட் சோழரையும் புகழ்த்துணையாரையும் தான் நம்ம கொண்டாடுறோம், புகழ்ச்சோழரையும் தான் கொண்டாடுறோம். ஆனால் அவர்கள் இருவர் தான் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து சிவாலயங்களுக்கு தொண்டு செய்து அதன் மூலமாக சிறப்பு பெற்றார்கள். இப்போ இரவாத பெரும் புகழ் தொண்டினால் மட்டுமே வாய்க்கப்பெறுவது, தொண்டினால் மட்டும் வாய்க்கப்பெறுவது. அடியார்களுக்கும் ஆண்டவனுக்கும் அல்லாது மற்றொருவருக்கும் நான் அடிமைப்பட்டவன் இல்லை என்ற ஆச்சாரியர்கள் வாக்கிலேயே சுவாமிகள் தானும் நின்று
நற்பதம் சேர் ஆரூரின் ஞான பிரகாசன் எந்தை தற்பரன் ஓர் ஞானவாள் தந்தானே சொற்பனத்தும் காரார் மரளி அயன் கண்ணனுக்கும் அஞ்சேனை ஆராலும் என் செய்யலாம். என்னை யார் என்ன பண்ணிட முடியும்? கமலை ஞானப்பிரகாசர் வழங்கிய ஞானம் என்னும் அருள்வாள் அடியேனிடத்தே இருப்பதால் அடியேனை யாரும் என்ன செய்ய முடியும்? எதை பார்த்தும் பயமில்லைங்கிற துணியிலே சுவாமிகள் சொல்றார். ஏன்னா பயமும் கூட நடுக்கம் அறியாமையினாலே விளைவது தான். கயிறை பார்த்து பாம்புன்னு பயந்து ஊரை கூட்டுறோம் இல்லையா? அப்போ அது அறியாமையினாலே விளைவது. இங்கே தான் ஞானவாள் கொடுத்துட்டாரே, அப்போ இனிமேல் அறியாமை இல்லை. மரணம் எல்லோருக்கும் உண்டுங்கிறது இப்போ தெளிவாகிவிட்டது. அதனால் அதை பார்த்து பயம் இல்லை. இனி ஒரு முறை பிறக்க மாட்டேங்கிற தைரியம் வந்து விட்டது. அதனால் சிருஷ்டிகர்த்தாவை பார்த்து எனக்கு பயம் இல்லை. மற்றொரு தெய்வத்தை கைகூப்ப மாட்டேங்கிற தெளிவை ஆச்சாரியர் கொடுத்துட்டார். அதனால் யாரை பார்த்தும் பயம் இல்லை. சொப்பனத்திலும் பயம் இல்லை, கனவுல கூட பயம் இல்லைங்கிற. சொப்பனத்தும் காரார் மரலிங்கிறது, கனவிலும் அடியனுக்கு பயம் இல்லை. ஆமா ஆமா உள்ளேன் உன்னை அல்லால் விருந்தேயும் எங்கள் உத்தமனே என்கிற. உன்னை தவிர மற்றொன்று கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றபடிக்கு. 50வது பாடல் அடுத்த மாதத்திற்கானது. வெறும் பாழிர் பேரின்பம் வெட்டவெளி தன்னில் குறும்பாளர் காணா குடிலின் உறும் பாசம் ஒட்டி எனை வைத்தனனே உற்ற பிரபஞ்சமெல்லாம் ஆட்டிய ஞானப்பிரகாசன். தன்னை வெறும் பாழில் அல்லாது உற்றதோர் எல்லையிலே ஆனந்த எல்லையிலே கொண்டு போய் வைத்தான் கமலை ஞானப்பிரகாசன் என்று ஆச்சாரியர் தன்னை ஞானத்திலே கொண்டு போய் சேர்த்த சிறப்பை அடுத்த பாடலிலே பாடுகிறார். அந்த பாடலினுடைய பொருளை அடுத்த மாத வகுப்பிலே பெருமான் திருவருளும் கூட்டுவிக்க வகுப்பின் தேதிகள் அறிவித்த பிறகு அந்த வகுப்பிலே சந்திப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி உங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயத்தை. ஆரூரா தியாகேஷா. நன்றி, வணக்கம்.